அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. இணையதளத்தை திறந்தாவே இப்போ 2-3 நாளாக என்ன வருதுன்னா, ஒரு அப்பாவும் மகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாதையை பிடிச்சி நிற்கிறாங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னா, மோடிஜியை தூக்கில் போட வேண்டும் அப்படின்னு. மோடிஜியை தூக்கில் போடுற அளவுக்கு அப்படி அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? நான் கேட்குறேன். இன்றைக்கி அவர் பாரதத்தை கைக்கில் வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. மற்ற நாடோட நம்ம நாடை கம்பேர் பண்ணி போய் பாருங்கள். இந்தியாவை எப்படி மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் எல்லா இதுவும் நாட்டு மக்கள் அவர் கண்ணிமையில் வச்சு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை, ஒரு உன்னதமான தலைவரை நீங்கள் தூக்கில் போடணும்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எத்தனை பெரிய ஒரு சுயநலவாதியாக இருப்பீங்க? நான் கேட்குறேன். சரி, நான் கேட்குறேன், நீயும் ஒரு பொண்ணு தானம்மா? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 பேர் இறந்தாங்களே, தாய்மார்கள் தாலி எடுத்துனாலே, அப்போம்போது உன்னுடைய போராட்டம் எங்கே போச்சு? மருத்துவமனைகளில் தவறான சிகிச்சையில் இறக்குறாங்களே, அவம்போது சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரைக்கும் இருக்கிறாள், அப்பம்போது உன் போராட்டம் எங்கே போச்சு? தமிழ்நாட்டில் எவ்வளோதோ போராட்டங்கள் இருந்துச்சு, அப்பம்போதெல்லாம் உன்னுடைய போராட்டம் எங்கே போச்சு கேட்குறேன். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த எந்த ஆட்சி வருது அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஒரு பாதையை தூக்கிட்டு நிற்கிறது, அப்படி தானே? அப்பம்போதெல்லாம் போராட்டம் பண்ணாத நீங்கள் இப்போ திடீர்னு மோடிஜி மேலே அப்படி என்ன உங்களுக்கு இது வன்மம்? அதுவும் வாழ்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுருவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக மத்திய கவர்மெண்ட்டை தான் நீங்கள் போய் அட்டாக் பண்ணுவீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜின்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்தியா என்ன நிலைமைக்கு ஆகும் தெரியுமா? மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பாருங்கள், எத்தனை நாடுகள் சண்டை போட்டுக்கிருக்காங்க. இவர் எப்படி ஒரு இந்தியா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3ஆவது முறையாக பிரதமராக இருக்கார். மக்கள் நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. அவராக போய் எல்லாரையும் உயிர்களை கொள்கிறாரு. இதெல்லாம் ஒரு தவறு இல்லையாம்மா உனக்கு? நான் கேட்குறேன். இதெல்லாம் எத்தனை பெரிய ஒரு தவறு. இதில் வேறு அந்த ஐயா வேறு எழுதியிருக்க, பேன் இவிஎம் பேன் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு. மரியாதைக்குரிய ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாப்புல, இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டு ஏமாத்துறதுனா அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஏமாற்றவே முடியாது, யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு அவர் தெளிவாக ஒரு நேர்காணலையோட அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அவரும் ஒரு மத்தியில் ஒரு எம்பியாக இருந்தவர் தான். அவருக்கு தெரியாதா? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை பண்ணணுமா? அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இப்போ உங்களை என்ன பண்ணி புரிச்சு? இங்கே தேவையில்லாத இயக்கங்கள் எவ்வளோதோ இயக்கங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த இயக்கத்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கெலாம் நீங்களாம் போராட மாட்டிங்களா? எதுக்காக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக மத்திய கவர்மெண்ட் தான், மாநில கவர்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியாது, மத்தியில் நடக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? திரும்பவும் சொல்கிறேன், அந்த தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கள, அது ரொம்பவும் முற்றிலும் தவறான ஒரு செயல். அது எல்லாருடைய மனசையும் கலங்கடிக்குது. இதெல்லாம் என்ன ஒரு பழக்கம்? 1000 பிரச்சனைகள் இருக்குது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.